ஹாய், வெல்கம் அவர் சேனல். உங்கள் ஃபேஸ் எல்லாம் பிளாக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? வெயிலில் போகிறதுனால ஃபேஸ் எல்லாம் வந்து திட்டாட்டு கருப்பு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். நம்முடைய கிளினிக்கில் வந்து 18 வருஷமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் ஸ்ரீலட்சுமி அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், மூட்டுவலி, முதுகுவலி சம்மந்தமான ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க புதுசாக இருந்தால் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் புதுசாக போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலத்தில் வந்து அதிகப்படியான வியர்வை, அதை தவிர்த்து நாம் அதிகம் சிந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா சண்டன் பிரச்சனை தான். எல்லோருக்கும் பொதுவாக அழகை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது பெரிய தலைவலியாக தான் இருந்துகிட்ருக்கோம். வெயிலில் போகும்போது பாதுகாப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு சென்றாலும் கூட ஒரு நாள் வெயிலில் போய் வந்தாலே முகத்திலும் கை கால் பகுதியில் வந்து சருமன் வந்து கருத்து தனித்தனியாக தான் தெரியும். வெளியே செல்வதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தடுக்க முடியாது. ஆனால் சில குறிப்பிட்ட விஷயங்கள் கடைபிடித்து வந்தாலே சண்டன் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். நெற்றியில் கருமை ஏற்படுவது பல எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை, பொதுவான பிரச்சனையாகும். உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு, ஹார்மோன் மாற்றங்கள், பலமான சூரியனின் தாக்கம் அல்லது சருமத்தில் மெலனின் உற்பத்தி அதிகரித்தல் போன்ற காரணங்களால் நெற்றியில் சரும நிறம் மாறுகிறது. சிலவங்களுக்கு வாயை சுற்றி வந்து கருப்பு வந்துகிட்டே இருக்கும். சூரிய ஒளி, ஹார்மோன் பிரச்சனைகள், கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஹார்மோன் பிரச்சனைகள், வாயை சுற்றில் உள்ள சருமம் மெல்லியதாக இருப்பதால் சேதமடையக்கூடிய பிரச்சனைகள், இப்படி அதிக வாய்ப்பு உள்ளது. சூரிய ஒளி அதிகமாக படும்போது மெலனின் வந்து ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் என்னும் கருமை நிறம் உண்டாகிறது. அதே போல் கண்களை சுற்றியும் கருப்பு வரும். மன அழுத்தம் காரணமாகவும் கார்டிசோல் அதிகரித்து கண்களுக்கு கீழே உள்ள தோல் வந்து பலவீனம் அடைகிறது. அதனால தான் வந்து அது கருவளையம், கண்ணை சுற்றி அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் உருவாகிருக்கு. கண் அலர்ஜியால் கூட வந்து கீழே வந்து நீர் கோர்த்து வீக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஏஜ் ஆகும்போது கூட இந்த கண்கள் சுருங்கி அந்த கீழே வந்து திட்டு அந்த கொழுப்பு வந்து படிஞ்சிருக்குது. அதுவும் கூட கருவளையமாட்டு இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸில் வந்து டேன் இருக்கும்போது உங்களுக்கு மேக்கப் வந்து கண்டிப்பாக போட்டால் வந்து அது வந்து எடுப்பாக காட்டாது. அதனால டேன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணால் மட்டுமே தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்கப் போட்டால் தான் அதுக்கு வந்து எஃபெக்ட் நல்லா இருக்கும். நம்முடைய கிளினிக்கில் வந்து இந்த சன் டேன் ரிமூவல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஆனால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்முடைய ஹாஸ்பிட்டலில் வந்து இதை பார்க்குற யாராவங்களுக்காவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்முடைய கிளினிக்கில் வாங்க, வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.